ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வாரத்தின் பலனை காண்போம் வாருங்கள். வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் ஆரம்பிக்கக்கூடிய பயணம் ரிஷப ராசி வரை சென்று முடிய போகிறது. பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரோகிணி நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரத்தில் உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் இருப்பதும் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கூடிய இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலத்தையும் கொடுக்க போகிறது. எப்படின்னா, உங்கள் ராசியை ஏற்கனவே குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், சூரியனும் கேதுவும் புதனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 4 கிரகங்கள் உங்கள் ராசியை பார்ப்பது மிகுந்த சிறப்பை கொடுப்பது. அதுபோல் உங்கள் ராசியினுடைய 11ஆவது இடமான லாபஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் செவ்வாயும் பார்ப்பது ரொம்ப முக்கியமான நிகழ்வாக அமைகிறது. லாபங்கள் தொழில் பெருகுவதற்கு உங்களுக்கு லாபம் பெருக வேண்டும். லாபம் நல்லா வந்தால் தான் தொழிலை நாங்கள் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி லாபஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு மகரத்தை சுக்கிரன் பார்க்கிறார். அதனால் விரயம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, லைஃப்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ரோகிணி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சொல்லக்கூடிய 7ஆம் தேதி 14ஆம் தேதி அன்று சந்திரனும் இந்த சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுகிறார்கள். இதனாலே பல விதத்திலும் உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. சனி பகவானை செவ்வாய் தன் பார்வையாலே பார்ப்பது மற்றும் உங்கள் ராசியின் 3ஆம் இடத்தை பார்ப்பது, சனி பகவான் உங்கள் 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான ரிஷபராசியை பார்ப்பது, அனைத்து விதமான பார்வையின் பலன்களும் நமக்கு லாபத்தை கொடுப்பதாக இந்த வாரத்தில் அமைகிறது. குருவின் பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவோம். குரு ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்கள் ராசியின் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதும் உங்கள் ராசியின் 11ஆவது ஸ்தானத்தை பார்ப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் லாபத்துக்கு நீங்கள் ஓடுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய லாபத்தை குறைக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை கம்மி பண்ணுறதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் செலவை கம்மி பண்ணும்போது வரவு ஜாஸ்தியாகிடும் அப்படிங்கிற ஈக்குவேஷனை குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக கூட்டிகிட்டு போகிறார். அதனால் முடிந்தவரை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு தொழிலின் நிமித்தமாக தொழில்துறையிலே தெரிந்த ஆலோசகரை கேட்டு செய்வது நல்லது. எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஞானம் கல்வி செல்வத்தை பெருக்கி தரும். மனதிலே பகுத்து அறியக்கூடிய எண்ணங்கள் வாழ்க்கையிலே தெளிவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். அதனாலே உங்களுக்கு பொது ஜன தொடர்பு அதிகரிக்கும், குடும்ப சுகம் பெருகும். எப்பவுமே சகோதரர்களுடன் இணக்கமாக இருக்க வேண்டும்னு எண்ணம் வரும். நல்லதொரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. முக்கியமாக சுப செலவுக்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். வீடு, வாகனம், கல்வி, விவசாயம் போன்றவை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய வித்தை வெளி உலகத்துக்கு தெரிந்து புகழாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் மேன்மை தருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருப்பதனால இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமைவதற்கு 10ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகரை வழிபடுங்கள். விநாயகரை வழிபடும்போது ஒரு 16 தேங்காய் வாங்கிட்டு போய் அவர் உடைச்சிருங்க. ஒரு 11 சுத்து அவரை வனம் வருங்க. நல்ல ஒரு அருகம்புல் மாலையை வாங்கி அவருக்கு சார்த்துங்கள். நெய் தீபத்தை ஏற்றி விட்டு வாருங்கள். மனதார என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான விக்னங்களும் இல்லாமல் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஈச்சனாரி விநாயகரை வேண்டும்போது உங்கள் மனதிலே பட்ட காரியங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும். கற்பக விநாயகரை வேண்டும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கோ அத்தனையும் கிடைக்க வச்சுருவார். செல்வ வளங்கள் பெருகும். கடனின் ஒரு பகுதியான குறைத்து கொள்ளும்போது உங்கள் கடன் சுமை உங்களை விட்டு நீங்கிவிடும். வாழ்க்கையின் வளமும் நலமும் என்றும் உங்களை தொடர்ந்து வரும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.